மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் அப்படின்னா என்ன? மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் அப்படிங்கிறது யார் ஒருவர் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்காரோ அவர் யார் தன்னை சட்டபூர்வமாக பாதுகாத்து கொள்ள உரிமை பெற்றவரோ அதாவது தன்னை பராமரிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு, ஆனால் அவர் செய்யலை அப்படிங்கிறவர்கிட்டேருந்து பண உதவி கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் இல்லையா, அந்த மனுவுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் மனு அப்படிங்கிறது. அதில் உணவு, இருப்பிடம், உடை, பேசிக்காக படிப்பு செலவு, மருத்துவ செலவு, இது எல்லாவற்றிற்கும் தாராளமாக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். யார் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் மனைவியும் குழந்தைகளும் கணவன்கிட்டேருந்து கேட்கலாம். பேரண்ட்ஸ் அவங்களோட பொண்ணோ பையனோ அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது, லீகலாகவும் மாரலாகவும் அவங்கக்கிட்டேருந்து கேட்கலாம். அதாவது மைனர் குழந்தைங்க, மேஜராக இருக்கிற குழந்தைங்க, டிசேபிள்டு குழந்தைங்களா இருந்தால் அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தாராளமாக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். யார்கிட்ட பணம் இருக்குது அவரால் அவங்கள மெயின்டைன் பண்ண முடியும், ஆனால் அவங்கள மெயின்டைன் பண்ணாமல் அவர் வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாரோ அவங்க கிட்டேருந்து தாராளமாக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். டிவர்ஸ்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்டேருந்தும் கேட்கலாம், குழந்தைகள் கேட்கலாம், டிசேபிள்டு குழந்தைங்க கேட்கலாம். அதே மாதிரி தன்னை பராமரிக்காத குழந்தைகளிடமிருந்து பெற்றோர்களும் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.